தயவு செஞ்சு இன்னைக்கு நீங்க எல்லாம் சிந்தித்து பாருங்க மக்களே. இன்னைக்கு தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் தயவு செஞ்சு யாருக்கு பயப்படாதீங்க, திமுக பயப்படாதீங்க, அதிகாரி நடுநிலைமையா இருங்க. இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் பல்லடத்துல வயசானவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. கோவை மாவட்டத்தில் ஏர்போர்ட் பக்கத்தில் சகோதரிக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். இன்னொரு சம்பவம் சொல்றேன் கேட்டுங்க. சரவணம்பட்டி ரோட்ல குமரகுரு காலேஜ் அருகில் ஒரு பெண்ணை எரிச்சு கொலை பண்ணாங்க. இதுவரை பத்திரிகையில் வரல, எங்கேயுமே வரல. அந்த சம்பவம் நடந்த உடனடியாக காவல்துறை கமிஷனர் நேரா ஸ்பாட்டுக்கு போய் எந்த பத்திரிகை கொடுக்காம அந்த பெண்ணை எடுத்துட்டு போனாங்க. எப்படி வேணாலும் இருக்கட்டும், அந்த பெண்ணை கற்பழிச்சு இன்னைக்கு கொலை பண்ணிருக்காங்க. அது என்னன்னா இதுவரை வெளியே வரல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்படி கமிஷனரும் போலீஸும் திமுக ஆட்சிக்கு பாதுகாப்பு இருக்காங்க. குற்றம் நடக்காத தடுப்பதற்கு காவல்துறை, ஆனா குற்றம் நடந்து அந்த குற்றத்தை வெளிவராம தடுப்பதற்கு காவல்துறை இருக்காங்க. நீங்க சிந்தித்து பாருங்க. ஆகவே தயவு செஞ்சு இந்த பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு கோவை மாவட்டம் மட்டுமே தமிழகம் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. அது பெண்களுக்கு பாதுகாப்பில் எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறோம். கஞ்சா போதை பொருட்கள் இன்னைக்கு கடுமையாக இருக்கிறது. நீங்க பாத்துங்க, புது புது கஞ்சா அப்படின்னு கோகைன் என்று புதுசா கண்டுபிடிக்கிறான். சாக்லேட்ல வச்சு விற்கிறான். ஸ்கூல் வரைக்கும் போயிருச்சு. நம்ம குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல. எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கிறது.